நார்மலா நல்ல ஆரோக்கியமா பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை நீங்க செய்யக்கூடிய சில தவறுகள்னால அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சியிலும் மன வளர்ச்சியிலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உங்க குழந்தைய இந்த பாதிப்புல இருந்து பாதுகாக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானதுதான். என் குழந்தை டிவி பார்த்தாதான் சாப்பிடும், என் குழந்தை டிவி பார்த்தாதான் தூங்கும், என் குழந்தை போன் யூஸ் பண்ணாதான் தூங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஒரு எச்சரிக்கையான வீடியோ. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. குழந்தைகள் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அந்த குழந்தையோட எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு. 2019 டாக்டர் ஜான் அண்ட் டீம் JAMA பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிசர்ச் நடத்தினாங்க. இந்த ரிசர்ச் ஆர்டிகல் கூகுள்ல இருக்கு, முடிஞ்சா போய் படிச்சு பாருங்க. இந்த ரிசர்ச்சுக்காக 47 குழந்தைகளை எடுத்துக்கிட்டாங்க. இந்த குழந்தைகளோட வயசு 3ல இருந்து 5 வயசுக்குள்ள இருந்தது. இவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சில கேள்விகள் கேட்கப்பட்டது. உங்க குழந்தை எவ்வளவு வருஷமா போன் யூஸ் பண்றாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு நிமிஷம் போன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்விகள் கேட்கப்பட்டது. அதன் அடிப்படையில ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளோட மூளையை MRI ஸ்கேன் பண்ணாங்க. இப்ப ஸ்கேன் பண்ண அந்த டேட்டாவை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்னன்னா, எந்தெந்த குழந்தைகள் அதிக அளவுல போனை யூஸ் பண்ணியிருந்தாங்களோ இல்ல டிவி பார்த்திருந்தாங்களோ அவங்களோட மூளையில இருக்கக்கூடிய ஒயிட் மேட்டரோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. குறைவா போன் யூஸ் பண்ண குழந்தைகளோட பிரெயின்ல இருக்கக்கூடிய ஒயிட் மேட்டரோட அளவு அதிகமாகும். அதிகமா போன் யூஸ் பண்ண குழந்தைகளோட பிரெயின்ல இருக்கக்கூடிய ஒயிட் மேட்டரோட அளவு ரொம்ப கம்மியாவும் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஒரு குழந்தையா இருக்கட்டும் இல்ல ஒரு அடல்ட்டா இருக்கட்டும், நார்மலா ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் வரைக்கும் போன் யூஸ் பண்ணலாம் சில ரிசர்ச் சொல்லுது. 30 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சுன்னா உங்களோட டோபமைன் இன்க்ரீஸ் ஆகும். இதனால நீங்க அந்த போனுக்கு அடிமையாயிடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை பருவத்துல, அதாவது இந்த 3 to 5 வயசு அப்படின்றது டெவலப்மெண்டல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வயசுல தான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மூளை ரீதியாகவும் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வயசு. இந்த வயசுல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டா அது அவங்களுடைய மொத்த வாழ்க்கையும் பாதிப்புக்குள்ளாக்கிடும். நம்ம பிரெயின்ல 2 வகையான மேட்டர்ஸ் இருக்குது. ஒன்னு ஒயிட் மேட்டர், இன்னொன்னு வந்து கிரே மேட்டர். இந்த ஒயிட் மேட்டர் முக்கியமா லேர்னிங் கெப்பாசிட்டிக்கும் மெமரி ஃபங்க்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஒயிட் மேட்டர் குறையறனால பிரெயின்ல இருக்கக்கூடிய செல்ஸ், அதாவது நியூரான்ஸோட அளவு குறையும். இதனால உங்க குழந்தையோட கற்றல் தன்மையை பாதிக்கும். கற்றல் தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறதா இருக்கட்டும், லெட்டர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதா இருக்கட்டும், நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதா இருக்கட்டும், பர்சன்ஸை அடையாளப்படுத்துறதா இருக்கட்டும், இது போன்ற நிறைய விஷயங்களுக்கு இந்த ஒயிட் மேட்டர் தான் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஒயிட் மேட்டரோட அளவு குறையும் போது உங்களுடைய குழந்தையோடைய பேசும் திறன் பாதிக்கப்படலாம், அவங்களுடைய கற்றல் திறன் பாதிக்கப்படலாம், அவங்களுடைய நினைவு ஆற்றலும் பாதிக்கப்படலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒயிட் மேட்டர் பாடியோட நிறைய ஃபங்க்ஷனுக்கும், அதாவது மோட்டார் ஃபங்க்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. உதாரணமா உங்களுடைய கை கால் அசைக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, இது போன்ற பல வகையில இந்த ஒயிட் மேட்டர் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஒயிட் மேட்டரோட அளவு குறையும் போது உங்களுடைய குழந்தையோட மொத்த வாழ்க்கையுமே பாதிப்புக்குள்ளாயிரும். அதாவது அவங்களுடைய நார்மலான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும்னு இந்த ரிசர்ச்ல சொல்றாங்க. சோ இந்த ரிசர்ச்சோட அடிப்படையில நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். நம்ம குழந்தைக்கு இந்த போனை கொடுக்கலாமா வேணாவா, டிவி பார்க்க அலோ பண்ணலாமா வேணாவா. அலோ பண்ணலாம், ஆனா எந்த அளவுக்கு அது இருக்கணும் அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது இது உதவியா இருக்கும். ஏதோ ஒரு குழந்தையோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமா இது இருக்கும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.